கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துதல் சோத்திரம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்போதே பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து, எரியாதே, அமைதலாய் இரு என்றார். அப்போதே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்றே என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே, இது கடலும் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். இப்படியாக இதே போல தான் நாமும் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது பயந்து என்ன நடக்குமோன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், பயந்து அலறிட்டுருப்போம். ஆனாலும் ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்குன்னு தெரியும், எல்லாம் செய்திருவார், நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும். அதுதான் இது. அதனால் நாம் எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த ஆபத்து வந்தாலும் சோத்திரம் செலுத்தி ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். ஆபத்து எல்லா பிரச்சனையும் மாற்றி நம்மை அமைதிப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற தேவனாக அவர் இருப்பார். சோத்திரம். இப்படியாக ஆண்டவர் செய்ததுக்காக நன்றி.